வணக்கத்துடன் அதாவது தமிழர் தாயக அரசியல் களத்தில் அசைக்க முடியாத சக்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா வைத்தியர் அர்ஜுனா தான். இந்த வைத்தியர் அர்ஜுனா அவங்க திடீர்னு பார்த்தா நான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை விட்டு விலகிறேன், சகோதரி கௌசல்யாவை கொண்டு போய் நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக வைக்கிறேன் அப்படிங்கிற செய்தியெல்லாம் எடுத்து வச்சாங்க. இது ஒரு பரபரப்பான அரசியல் களத்தை நோக்கி நகர்ந்தது. பல நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, வழக்கின் காரணமாக வைத்தியர் அர்ஜுனாவில் பதவி விட்டு தூக்கிடுவாங்க, ஆனால் அதை மறைக்கிறதுக்கு அவர் தானாகவே நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை விட்டு செல்வதாக அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எடுத்து வைக்கப்படுகிறது. இன்னொரு விமர்சனம் எடுத்து வைக்கப்படுது. அது என்ன விமர்சனம்? இதோட வைத்தியர் அர்ஜுனாவுடைய அரசியல் களம் முடிஞ்சு போகுது. எப்போ அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சுக்கிட்டு வேற யாருக்கு கொடுத்துட்டு வாராரோ, அதற்கு பின்பு அவருடைய அரசியல் களம் என்பது தமிழர் தாயகத்தில் பேசப்படாத ஒன்றாக இருக்கிறது. அவர் தமிழர்களுக்காக நிற்கக்கூடியவர் இல்லை, சிங்கள தலைவர்கள் அவரை ஆட்டுவிக்கிறார்கள், அதற்காக அவர் பேசி கொண்டிருக்கிறார் என்கின்ற இன்னொரு விமர்சனம் இருக்கிறது. ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய நிலைப்பாடு என்ன? இதை குறித்து நம்ம பார்க்கணும். அதாவது இலங்கை அரசை பொறுத்த மட்டில் மாகாண தேர்தலை ஒரு கனவாகவே வைத்து கொண்டிருந்தன. தற்பொழுது உள்ள அரசு மாகாண தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறது. அமைச்சர் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இந்தியாவை சார்ந்த உயர் தலைவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்கின்ற பொழுதெல்லாம் மாகாண தேர்தல் நடத்தி தமிழர்களுக்கான உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை கொடுத்து கொண்டு இருந்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்ற பொழுதும், அதன் பின்பு தொடர்ச்சியாக பலர் சென்ற பொழுதெல்லாம் அவர்கள் இதை அழுத்தமாக பதிவிட்டார்கள். தற்பொழுது கூட பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் செப்டம்பர் 9, 10 இலங்கைக்கு விஜயம் செய்து பாதுகாப்பு விடயங்களை மையப்படுத்திய களத்தை குறித்து பேச இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி இருக்கிறது. அப்படி என்றால் இலங்கை இந்தியாவை சார்ந்த ஒரு களத்தை நோக்கிதான் பயணிக்க முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு கொண்டு வரப்படுகிறது. இந்த சூழலில் அரசை பொறுத்த மட்டில் மாகாண தேர்தல் நடத்தப்படும் என்பதை அமைச்சர் ஒருவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, கண்டிப்பாக மாகாண தேர்தல் நடத்தப்படும் என்ற செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய களம் மாகாணத்தை மையப்படுத்தியதாக விரிவடைய போகிறது என்பதாகத்தான் பலர் சொல்கிறார்கள். நாமும் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். நன்றி.